திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெபம். அக்டோபர் 11 சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். இருளிலே தள்ளப்பட்டாலும், யோசேப்பை போல மறக்கப்பட்டாலும், பால் கிணற்றிலே தள்ளப்பட்டாலும், கூட இருக்கிறவர்களால் குழி தோண்டி புதைக்கப்பட்டாலும், அபகரிக்கப்பட்டாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து காலை 9 மணிக்கு பேருந்து புறப்பட்டு வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம் வருவதற்கும், மீண்டும் ஜெபக்கூட்டம் முடிந்தவுடன் ஜெபமையத்திலிருந்து செல்வதற்கும் சிறப்பு பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உம்மை தொழுதிடுவே, உமக்காய் சேவை செய்திடுவே. உண்மையாய் உம்மை தொழுதிடுவே, உமக்காய் சேவை செய்திடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதிடுவே. ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதிடுவே. இயேசுவில் மகிழ்ந்திடுவே, இன்னல்கள் பறந்திடுவே. இயேசுவில் மகிழ்ந்திடுவே, இன்னல்கள் பறந்திடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு செய்வே. முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு செய்வே. முற்றிலும் அர்ப்பணிப்பே, முழுமையாய் தங்கிடுவே. முற்றிலும் அர்ப்பணிப்பே, முழுமையாய் தங்கிடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
எனது சிந்தை பரிசுத்த பிரியமாய் தந்திடுவே. எனது சரீரம் எனது சிந்தை பரிசுத்த பிரியமாய் தந்திடுவே. ஜீவ பலியாய் தருவே. ஜீவனுள்ள சாட்சியாவே. ஜீவ பலியாய் தருவே. ஜீவனுள்ள சாட்சியாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபைநாதரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 44 அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுவை அறிந்து அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம் என்றால், நாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி அவருடைய உதவியை நாடி வேத வசனங்களை வாசித்து பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட இந்த உலகத்தால் கரைபடாதபடி ஒவ்வொரு நாளும் வாழ நம்மை அர்ப்பணித்து வாழ்கிறோம், வாழ வேண்டும். ஆனால் சில நேரத்தில் நம்மையும் அறியாமல் நாம் ஆண்டவருக்கு விரோதமான மீறுதல்கள் பாவங்களுக்கு இடம் கொடுத்து விடுகிற போது தேவ பிரசன்னத்தை நம்மால் அனுபவிக்க முடியாமல், ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதை நாம் அவரோடு பேச முடியாமலும் அவர் நம்மோடு பேசுகிறதை அறிய முடியாமலும் தத்தளிக்கிற பொழுதுதான் அந்த கார்மேகம் போல மேகம் போன்ற பலவிதமான சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து கொண்டு அலைக்கழிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய வல்லமையினால் நம்மால் நிரப்பப்பட முடியாமல் தத்தளிக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மீறுதல்களை நான் அந்த மேகத்தை எப்படி களைத்து விடுவேனோ, கார்மேகத்தை எப்படி களைத்து விடுவேனோ, அதுபோல உன்னுடைய அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் உன்னை விட்டு நான் அகற்றிவிட்டேன். நீ என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், 430 வருஷம் எகிப்தின் அடிமைத்தனத்தில் அவர்கள் சிக்கிவிட்டார்கள். ஆனால் மோசேயை கொண்டு ஆண்டவர் அவர்களை வெளியே கொண்டு வர, அவர்களை காப்பாற்ற ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார். அவர்கள் அந்த 430 வருஷம் முடிந்த உடனேயே ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்களை மீட்டு கொண்டேன் என்று சொல்லி அழைத்து அவர்களை அந்த அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். மேகத்தை போல கார்மேகத்தை போல அவர்களுடைய மீறுதல்கள், எகிப்தில் அவர்கள் சிறையிருப்பில் இருந்த காலங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கிவிட்டு அவர்களை திரும்பி வரும்படியாக மீட்டு கொள்ளும்படியாக கர்த்தர் ஒரு நன்மையை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செய்தார். அடிமைத்தனத்தின் அந்த கட்டுகளிலிருந்து அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாக அவர்கள் அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்கள் வெளியே வந்தார்கள். அதே போலதான் யாக்கோபும் அவனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான நன்மையான வாக்குத்தத்தங்களை அவன் பெற்றவனாக இருந்தாலும் ஒரு சிறையிருப்பில் இருப்பது போல தன்னுடைய மாமன் வீட்டில் போய் அவன் சில வருஷங்கள் அவன் அடிமையாக அவன் வாழ வேண்டிய கட்டாயமாக இருந்தது. ஆனால் கர்த்தர் அவனை பார்த்து பேசி, என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று அவர் சொன்னபோது அவன் உடனே திரும்பி விட்டான். எழுந்து பெத்தேலுக்கு வந்து தன் தகப்பன் வீட்டுக்கு வந்து அந்த இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவன் பெற்றுவிட்டான். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் மீறுதல்களையும் உன் அக்கிரமங்களையும் நான் மேகத்தை போலவும் கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். நீ என்னிடத்துல திரும்பு,
நான் உன்னை மீட்டு கொண்டு விட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். நாமும் இந்த வார்த்தைகளை கேட்டு அவரிடத்தில் திரும்புவோமானால், அவரிடத்தில் திரும்பி நம்முடைய இருதயத்தை அர்ப்பணிப்போமானால், நம்முடைய மீறுதல்களையும் அவர் அப்புறப்படுத்தி நம்முடைய அக்கிரமங்களையும் அவர் நீக்கிவிட்டு நம்மையும் அவர் மீட்டுக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி அதற்காக நாம் ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் ஆண்டவரே என் மீறுதல்களையும் என் அக்கிரமங்களையும் என்னை விட்டு மேகத்தை போல கார்மேகத்தை போல அகற்றிவிடும், நான் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு சிந்தையோடும் உம்மிடத்தில் திரும்புகிறேன், நீர் என்னை மீட்டுக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று தங்கள் இருதயத்தையும் கரங்களையும் உயர்த்தி தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ ஒவ்வொருவர் வாழ்க்கையையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை நீர் மீட்டுக் கொள்ளும்படியாக, நன்மையினாலும் கிருபையினாலும் அவர்களை நிரப்பும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு ஒவ்வொருவர் வாழ்க்கையையும் நீர் ஆசீர்வதித்து தீமைகளை அப்புறப்படுத்தி நன்மையினால் நிரப்புவதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.